ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். டுடே பைபிள் வேர்ட்ஸ், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. யூதா 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. ஸோ நமக்கு இரக்க குணம் மிகவும் அவசியமாக இருக்குது. அது நம்ம உள்ளத்தில் பெருக வேண்டும். ஸோ ஏழை எளியவர்களை பார்த்து நம்ம மனம் இறங்க வேண்டும். நம்முடைய தேவனும் மனம் இறங்குகிற கர்த்தராக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கத்தோடு காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, சமாதானத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். உலகம் தருகிற பிரகாரம் இல்லை, உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தின் பிள்ளைகளாய் நாமும் காணப்பட்டு எல்லாரிடமும் சமாதானமாக இருக்க வேண்டும். யார்கிட்டையும் சண்டை போடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அன்பாகவும் இருக்க வேண்டும். அன்பு தேவன் நமக்கு கிருபையின் காலத்தில் அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போதித்திருக்கிறார். ஸோ அவரும் அன்பை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். நாமும் நம்மளை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடமும் அன்பாக இருக்கணும், நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நமக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம இன்னையிலேருந்து இரக்கம், சமாதானம், அன்பை பெருகி எல்லாரிடமும் வழங்குவோம். நாமும் சமாதானத்தோடு காணப்படுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் அ நைஸ் டே.